வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் பார்க்குறீங்களா? நீங்களும் எங்களை மாதிரியே தமிழ் கமெண்ட்ரியோட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த், சடகோபன், ரமேஷ், பத்ரிநாத் எல்லாம் அடித்து தூள் கலப்புறாங்க. சரளமான தமிழில் சூப்பராக கமெண்ட்ரி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த ஐபிஎல்லில் சில மேட்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு ஆடுற டீம் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி சில டீம்கள் ஆடுறதில்ல. சில டிசிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, இது மாதிரி கூட ஒரு டிசிஷன் எடுப்பாங்களா? சாதாரணமாக இருக்கிற நாம் கூட அந்த ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டோம். கேப்டனாக இருந்தோம்னா, கோச்சாக இருந்தோம்னா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க மேட்சஸில். இன்றைக்கி மேட்ச் பாருங்களேன், டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ரிஷப் பந்த் என்ன மாதிரி ஆட்டக்காரர், அங்கே ரன் ரேட் ஏறவே இல்லை. படோனியும் அவர் பேர் என்ன, மில்லர், 2 பேரும் ஆடிட்டுருக்காங்க. ரன்னு சுத்தமாக வரல. இல்லை அவங்க வேணும்னே அடிக்காமல் இருக்காங்களான்னு தெரியல. அங்கே உள்ளுக்குள்ளே ரிஷப் பந்த் தயாராக இருக்கார். 4 விக்கெட்டு விழுந்தப்புறமும் ரிஷப் பந்த்து துடிப்பான ஆட்டத்துக்கு, அதிரடி ஆட்டத்துக்கு பேர் போன ஆள். அவர் வரவே இல்லை, உள்ளே உட்காந்துருக்காரு. மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடி இருந்த திலக் வர்மாவை திடீர்னு ரிட்டையர் பண்ணி லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி உள்ளே அமிச்சிட்டு சாண்ட்னரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் 2 பால் தான் விளையாடினார். எதுக்கு அவரை ரிட்டையர் பண்ணி வெளில அமிச்சாங்க புரியவே இல்லை. 33 ரன் விளையாடிருந்தார். யாராவது கொஞ்சம் வேகமாக நினைக்கிங்கன்னா அவர் தான் அடிச்சிருக்க முடியும். அந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. எதுக்காக? ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன், நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியவர், அக்ரெசிவாக ஆடக்கூடியவர்னு பேர் எடுத்தவர் ரிட்டையர் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்களா, அடுத்தடுத்து 3 ரன் அவுட்டு. இந்த மாதிரி ரன் அவுட்ஸை பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம லைஃப்பில். அது அப்புறம் சூப்பர் ஓவர் இருக்கிற ஒரு மேட்ச் வந்தது இல்லையா, இப்போது ஒரு 3-4 மேட்சஸ் முன்னாடி. அதில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவருக்கு யாரை பேட்டிங் பண்ண அனுப்பணும், நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு அனுப்பு இல்லையா, அவர் அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் போலிங் போட வந்தாங்க பாருங்கள் அதே டீமு. அவங்களுக்கு பெஸ்ட்டு பவுலர் ஜாஃப்ரா ஆர்ச்சர், அவரை போலிங் போட உள்ள. அதுக்கு பதிலாக சந்தீப் அவரை போலிங் போட வச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே உண்மையிலேயே காம்படிட்டிவ் ஆடுறாங்களா, இல்லை ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு சில விஷயங்களை நிகழ்த்துறாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரி விளையாடினா ஜனங்களுக்கு ஐபிஎல் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும் இல்லையா. அந்த WWF ரெஸ்லிங் பார்ப்பேன், நிஜமாகவே அடிக்காமல் தரையிலேயே காலை அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்லேயே இந்த மேட்சஸ்லாம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?